ஹலோ ஆதிரா? ஏ ஆதிரா, என்னாச்சு? சாரி அருண், சாரி. ஓகே ஓகே, எனக்கு புரியுது, ப்ளீஸ் அழாத. நீ அண்ணனுங்களே என்னை எப்படி அடிச்சாங்க தெரியுமா? ஆதிரா லிசன், இப்போ நீ அழுகிறத நிப்பாட்டினாதான் நம்மளால தெளிவாக பேச முடியும். அழாத ஆதிரா ப்ளீஸ். ஒரு 2 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் பேசலாம். நான் அப்புறம் கூப்பிடட்டா? இல்ல அருண், ஐ எம் ஓகே அருண், நான் பேசுறேன். அருண், ஏகப்பட்ட பிரச்சனை அருண். அண்ணனுங்க எல்லாரும் நான் கரிகாலனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்ன ஃபோர்ஸ் பண்றாங்க அருண். இப்ப என்ன தெரியுமா பண்றாங்க? ஜாதகம் பாக்குறேன்னு எடுத்துட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப மோசமா பேசுறாங்க அருண். அவங்க அப்படி பேசலனா தான் ஆச்சரியம். அன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து பேசினது, அப்புறம் நான் உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ என்னை பேசி தள்ளி விட்டது, இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ஒரு சிச்சுவேஷன் நல்லா புரியுது ஆதிரா. அருண், நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன். என்ன நிச்சயமா லவ் பண்றல்ல? நீ இன்னும் என்ன நம்பலையா? நம்பலன்னு இல்ல அருண், ஆனா எனக்கு புரியல. நான் என் வீட்ல உன்னை லவ் பண்றேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டேன். ஆனா உன்னை அவங்க வந்து கேட்டப்போ நீ இல்லங்கிற. அதுக்கு என்ன போட்டு எப்படி தெரியுமா அடிச்சாங்க? எனக்கு அதை பத்திலாம் எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆனா என் அண்ணன் கேட்ட கேள்விதான் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. முதல்ல வேண்டான்னு சொன்னா, இப்போ நீ வந்து ஓகே பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. எனக்கு புரியல. உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல? என்ன பிடிச்சதுன்னு சொல்ற, இல்ல உன் மனசுல வேற ஏதாச்சும் இருக்கா? என்ன சந்தேகப்படுறியா? இல்ல அருண், ஆனா இதெல்லாம் எனக்கு தோணுது. இதெல்லாம் எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க வீட்ல இவ்ளோ அகெயின்ஸ்டா இருக்கும் போதும் இதெல்லாம் மீறி நான் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம கல்யாணம் நடக்கணும்னா 2 பேரும் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அருண் முடியும். நான் உன்னை மீட் பண்ணதுலே இப்போதான் நீ ரொம்ப கிளியராக பேசியிருக்க ஆதிரா. நான் 5 வருஷம் அப்ராட்ல இருந்தேன். அன்னைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனதுனாலையோ இல்லை உன்னை அந்த ஜோக்கர் கிட்ட இருந்து காப்பாற்றினதுனாலையோ என் மேலே லவ் வந்துருச்சுன்னு சொன்னப்ப எனக்கு கொஞ்சம் காமெடியாக தான் இருந்துச்சு. பட் சாரு அண்ணி என்கிட்ட வந்து பேசினாங்க. ஒரு பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லி நீ முடிவெடுன்னு சொன்னாங்க. நான் டீப்பாக யோசிச்சப்புறம்தான் நான் ஏன் உனக்கு அந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன்னு நினச்சேன். அப்புறம்தான் உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்றதே புரிஞ்சுது. நீ என் கம்பெனியனாக இருந்தா லைஃப் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. உன்னை பார்த்து இதை சொல்லலான்னு டிசைட் பண்ணி தான் அன்றைக்கி வந்தேன். ஆனால் அங்கே சிச்சுவேஷன் வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஹலோ ஆதிரே. So, you really love me, la Arun? Yes, Adira. I really love you and I want to marry you. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும். நீ தான் அன்னைக்கு ஸ்ட்ராங்காக சொன்னியே, நீ ஒரு நாள் என்னை நிச்சயம் லவ் பண்ணுவேன்னு. எஸ், ஐ கெஸ் யூர் ரைட் ஆதிரா. உன்னை நான் லவ் பண்ணுறேன். தேங்க்ஸ் அருண், தேங்க்யூ. நான் இதை பற்றி எப்படி அவங்க கிட்ட பேசுறது, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். பட் எனக்கு ஒன்று பார்க்கணும் போல இருக்கு அருண். ஆனா எப்படின்னு தான் தெரியல. பட் ஓகே, இப்போ இங்க ஏதாச்சும் சொல்லிட்டு வர பாக்குறேன். வெளியில வந்துட்டு நான் உனக்கு கால் பண்றேன் அருண். ப்ளீஸ் பிக் பண்ணு. இன்னைக்கு நான் உன்னை மீட் பண்ணி ஆகணும் ப்ளீஸ். டெஃபினெட்லி ஆதிரா, மீட் பண்ணலாம். நீ கால் பண்ணு, நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே அருண், ஐ லவ் யூ அருண். நான் வந்துட்டு கால் பண்றேன். ஆ.
அதிர, உன்கிட்ட கொஞ்சம் பேசலாமா? என்ன பேசணும்? உங்களால தானே அண்ணன் இந்த விஷயத்துல என் மேல இவ்ளோ கோவமா இருக்காரு. நீங்க என்ன பாக்குறீங்க? அன்னைக்கு கைய பிடிச்சு அவ்வளவு ஃபீல் பண்ணாலே இன்னைக்கு என்ன இவ்ளோ கோவமா பேசுறேன்னா? இங்க பாருங்க, எங்க அண்ணன் கோவத்தை பத்தி நீங்க யாருமே பேச வேண்டாம். இல்ல அதிர, இப்ப நாங்க பேச வந்தது உங்க அண்ணன் கோவத்தை பத்தி இல்ல. இந்த விஷயத்துல நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கன்னு தெரிஞ்சுக்கதான் பேச வந்திருக்கோம். ஏன் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே கட் பண்ணி விடலான்னு பாக்குறீங்களா? ஏய் அதிர, என்ன அதிர இப்படி பேசிட்டு இருக்க? ஜனனி இப்பதானே அண்ணன் கிட்ட பேசினா, அத பார்த்துட்டு தானே இருந்த. இப்ப எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? அதிர, நல்லா தானே இருந்த நீ. எங்க எனக்கு நல்லாவே தெரியும் இவங்க பேசுற எதுவுமே சரியில்லை. அப்பதான் தோ இவங்க பேசுறதெல்லாம், அண்ணன் கிட்ட பேசுறதெல்லாம் எனக்காக கிடையாது, எங்க குடும்பத்தை பிரேக் பண்றதுக்காக தான். முதல்ல சக்தி அண்ணனுக்கு ஏத்த மாதிரி பேசி அவனை பிரெயின் வாஷ் பண்ணீங்க. இப்போ எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசி எங்க அண்ணனுக்கு எதிராவே என்ன ஆப்போசிட்டா பேச வைக்க பாக்குறீங்க. அதானே உங்க பிளானு? எங்களுக்கு அதுக்கு அவசியம் இல்ல அதிர. இப்ப நாங்க பேச வந்திருக்கிறது உன் லைஃப் மேல இருக்கிற அக்கறைனால மட்டும்தான். தேங்க்யூ வெரி மச். எனக்கு உங்க அக்கறை தேவைப்பட்டா நான் வந்து சொல்லி அனுப்புறேன். அது வரைக்கும் உங்க அக்கறைய எங்க அண்ணன் சக்தியோட நிப்பாட்டி வச்சுக்கோங்க. பட் ஒரு விஷயம் சொல்றேன், யாரு தடுத்தாலும் எனக்கும் அருணுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். ஐ லவ் him வெரி மச். அக்கா, என்ன இவளுக்காக போய் நாம பாத்துக்கலாம். ஏன் நான் தான் பேசுகிறேனப்பா. நீ அந்த வேலையை முடிச்சுட்டு திரும்ப உங்களை ஷோரூமுக்கு போயிட்டு வந்துடு. அந்த சபாபதி போய் கையெழுத்து போடணும்னா ஏதோ பேப்பரில் போய் போட்டு வந்துடு. ஆமாம், சரி. ஏன் மாமா, ஜாதகம் பார்க்க போகிறதுக்கு நடுமாமாவை ஏன் கூப்பிடாம வந்துட்டீங்க? அவர் இருந்தா நமக்கு ஒரு பலம் தானே. ஏய், யாரை அழைச்சிட்டு போகணும் யாரை விட்டு போகணும்னு எனக்கு தெரியும்டா. பேசாம வாணி. கதிரு, இந்த லெஃப்டில் திரும்ப. ஏன்னா ஜோசியர் வீட்டுக்கு நேராக தானே போகணும்? ஜோசியர் வீட்டுக்கு நேராக தான் போகணும். அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டு போவோம். லெஃப்டில் திரும்ப. என்ன மாமா அது? ஏய், இப்போ பேசாமல் வரையவனை வழியில் இறக்கி விட்டு போவாடா. பூனையை கட்டிக்கிட்டு சகனம் பார்த்த கதையாக இருக்குது உன்னை கூட்டிகிட்டு அலையிறது. பேசாமல் வாடா. கதிரு, கல்யாண பேச்சு எடுத்திருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலையை செஞ்சு விட்டு போயிடுவோம். அங்கே தான் போகிறேன் இப்போ. அதனால தான் லெஃப்ட் எடுக்க சொன்னேன். சரியா? அவளுக்கு என்ன கிறுக்கா? இம்புட்டு தூரம் அவளுக்காண்டி பறிஞ்சு பேசுறதுக்காக போயிருக்கிய, இப்ப போய் உங்க சட்டு எங்க சட்டுன்னு பேசிக்கிருக்கா? அவளை நம்ம செட்டில் சேர்த்துக்கிட்டா நம்ம செட்டு தான் உருப்படாம போகும். அது எப்படியாவது அவளுக்கு சொல்லி புரிய வச்சிருங்க. அப்பயாவது உரைக்குதான்னு பார்ப்போம். எனக்கு இந்த ஒரு விஷயம்தான் புரியவே இல்லை. அன்னைக்கு அந்த அருண் பையன் அந்த வீட்டுக்குள்ள வந்தப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு. அவங்க அண்ணன் போய் அடிக்கவே போயிட்டாரு. அப்ப அவர் காலை பிடிச்சி கதர்னா. அப்புறம் அந்த அப்பத்தாவும் ஜனனியும் வந்து அவளுக்கு கொஞ்சம் பறிஞ்சு பேசின உடனே அவளை கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே மருகுனா. இப்ப நம்ம போய் அவளுக்காண்டி பேசுறதுக்கு நின்னா எல்லாத்தையும் அப்படியே மாத்தி போட்டு விட்டு நீங்க போங்க உங்க வேலையை பாத்துக்குங்கிறா. என்ன இவ பைத்தியக்காரி மாதிரி பண்ணிக்கிருக்கா? மத்ததுல எல்லாம் இம்மெச்சூர்டா பேசினாலும் நீ ஒண்ணு பாத்தியா? ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கா. அருணை லவ் பண்ற விஷயத்துல தெளிவா இருக்கா. அட, அதுக்காக தானக்கா நீங்க பேச போனீங்க? அன்னைங்க அடிக்க பாயிறாங்க, குறுக்க விழுந்து கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க, கரியாலனையத்தான் கட்டணுங்கிறாங்க. இப்ப நாளைக்கு அவளுக்கு ஒரு பிரச்சனை வந்தா இன்னைக்கு பேச போன உங்களையும் முறத்தால் அடிச்ச மாதிரி பேசி விரட்டி விட்டுவிட்டா யார்கிட்ட தான் போய் நிப்பா அவ? எனக்கு இது ஒண்ணும் விளங்கவே இல்லை. அவ பேசினதெல்லாம் விடுங்கக்கா. இது ஒரு பொண்ணோட லைஃப். விருப்பம் இல்லாத கல்யாண வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு அது சரியா அமையலனா மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்னு நாம உணர்ந்தவங்க தானே. இந்த ஒரு காரணத்துக்காகவாவது நம்ம அவளுக்காக நின்னுதான் ஆகணும். நீ என்ன ஜனனி பேசிட்டு இருக்க? எதிர்த்து நிக்கிற ஆளு ஒரு லூசு. எப்ப எதை செய்வாருன்னு தெரியாது. நம்ம இப்ப யாருக்காண்டி சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது அதை விட பெரிய லூசு. எப்ப என்ன பேசும் தெரியாது. இடையில நாம மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதுதான். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நம்மளை கிறுக்காக்கி விட்டுருவாங்க, பாத்துக்க.
ஜனனி சக்தி வந்துட்டா. ஆ. எனக்கா கையில கட்டு போட்டிருக்கான்? தெரியலையே. என்னாச்சு? இந்த கையில ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. அது இந்த கையில அடிபட்டு இருக்கிறதுனால ட்ரிப்ஸ் இந்த பக்கம் ஏத்துறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஆத்தாடி, எப்படி இப்படி அடிபட்டுச்சு? பரவாயில்லையா? பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏது அன்னைக்கு அடிப்பட்டதா இது? அன்னைக்கு பார்க்கையில ஒண்ணுமே தெரியல. அதுவா இம்பட்டு பெருசா இருக்கு? அண்ணி பெரிய அடியெல்லாம் இல்லை, நீ சின்ன அடி தான், சரியாயிரும். உனக்கு எப்படி இருக்கு ஜனனி? பரவாயில்லையா? பெட்டர் தான் இப்ப. பாப்பா சக்தி, கை பரவாயில்லையா? பரவாயில்ல பார்த்தா. என்னப்பா சொன்னா அந்த முல்லை வேந்தன்? அவன் என்ன பார்த்தா சொன்னதே தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு யாரும் எதுவும் சொல்லலை, ஏதோ எதர்ச்சியா நடந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்கே இருந்து 2 பேர் தண்ணி போட்டாங்க, அது என்னன்னு கேட்க போக இந்த கரிகாலம் வேற உள்ள பூந்து பிரச்சனை பண்ணிவிட்டான். மற்றபடி வேற எந்த நோக்கமும் இல்லை, ஏதோ கை தவறி அந்த பொண்ணு மேலே பட்டுருச்சுன்னு சொல்லிக்கிட்டு திரியிறான். போலீஸும் அவனை அரெஸ்ட் பண்ணி 2 நாள் வெளியே விட்டாங்க. அப்புறம் ஊர்க்காரங்க தான் சொன்னாங்க, இருங்க தம்பி என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போவோம் அப்படின்னு ஒரு 2 நாள் இருக்க சொன்னாங்க. அப்பவும் அவன் எதுவும் சொல்லல. அப்பத்தா ஊர்க்காரங்களாம் அடிக்க போயிட்டாங்க. சரி, நான் தான் வேண்டான்னு விட சொல்லி விலக்கி விட்டேன். அப்பதா அவன் ஏதோ பிளான் பண்ணி செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. சரி விடு, பாத்துக்கலாம். நீ போய் ரெஸ்ட் எடு போ. சரி. என்னத்த ரெஸ்ட் எடுக்க? நீ போய் ரெஸ்ட் எடு போ. சரி. என்னத்த ரெஸ்ட் எடுக்க? நாங்க இங்க மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கோம், எப்படி ரெஸ்ட் எடுக்க முடியும்? என்னாச்சு? நீ அங்கன போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு சுத்திக்கிட்டு இருந்த, இங்க ஃபேமிலி ஆக்ஷன் டிராமா நடந்து போச்சு. உன் பாசமலர் இருக்கால ஆதிர, அவ பிரச்சனை தான். அந்த தப்பை நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படி சரி பண்ண போற? நான் ஆதிராவை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன். ப்ளீஸ், நான் என் வாழ்க்கையில மண்ணலி போட்டுறாது. நம்ம வேணாம் ப்ளீஸ். முதல்ல சக்தி அண்ணனுக்கு ஏத்த மாதிரி பேசி அவனை பிரெயின் வாஷ் பண்ணீங்க. இப்போ எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசி எங்க அண்ணனுக்கு எதிராகவே என்ன ஆப்போசிட்டா பேச வைக்க பாக்குறீங்க. அதன சரி விடுங்க, அவ சொல்றதும் சரிதானே. அவளுக்காக அவளே முட்டி மோதி வரட்டும். அந்த கட்ஸ் அவகிட்ட இருக்கிறது சந்தோஷம்தான். சரிப்பா, நீ போய் படு. சக்தி, ஒரு நிமிஷம் உன்கிட்ட பேசணும். வா. என்னவோ பேசிக்க போறாங்க. எப்படியோ நல்லது நடந்தா சரிதான். அது என்னது நம்ம பார்த்துக்கு. வா போ. நீ என்ன நினைக்கிற? நான் நினைக்க என்ன இருக்கு ஜனனி? அவளுக்காண்டி பேசினா உன்னையும் அவள் தப்பாக பேசுகிறா, ஈஸ்வரி அண்ணியையும் தப்பாக பேசுகிறா. என்ன செய்ய சொல்கிற சொல்லு? அப்பா தான் சொன்ன மாதிரி அவளே பார்த்துக்கிட்டு. உங்க அண்ணன் கிட்ட மோதி அவளால ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறியா? சக்தி அவளுக்கு அவர் மட்டும் இல்ல, நீயும் தான் அண்ணன். அவ லைஃப் நல்லா இருக்கணுங்கிற அக்கறை உனக்கு இருக்கா இல்லையா? அவளுக்கு லைஃப் இன்னும் புரியல சக்தி. அதனால எல்லாத்தையுமே மேலோட்டமா தான் பாக்குறா. உங்க அண்ணன் அவரோட பிடிவாதத்துக்காக அவ லைஃபோட விளையாடுறாரு. அந்த கரிகாலனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவா பேசுறாரு.
ஒரு அண்ணனா அவளுக்கு நடக்கிறது சரின்னு பட்டா விட்டுரு. இல்ல நீ என்ன செய்யணுமோ அதை செய். ஒரு பொண்ணா என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்றேன். என்ன சார் சொல்றீங்க? இப்ப இருக்க சூழ்நிலைக்கு கிளப் பிரசிடெண்டா நீங்க இருக்கிறது தான் சரி. இல்ல ராஜகோபால், அது உங்க தனிப்பட்ட கருத்தா இருக்கலாம். தொடர்ந்து 3 டேர்ம் இருந்தாச்சு. கிளப் பிரசிடென்ட்னு இல்ல, எந்த ஒரு பொறுப்பும் பதவியிலையும் தொடர்ந்து ஒருத்தங்களே இருந்தா சர்வாதிகாரம் வந்துடும் இல்லையா? அதனால அடுத்து வரவங்களுக்கு வழிவிட்டு நிக்கிறது தான் சரின்னு நான் நினைக்கிறேன். எஸ்கேஆர் சார், 3 தடவை இல்ல 30 தடவை ஆனாலும் உங்ககிட்ட சர்வாதிகாரமும் திமிரும் இருக்காதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால நீங்க தான் வரணும்னு விருப்பப்படுறாங்க. அடுத்து வருவாங்கன்னு சொல்றீங்களே, யார் சார் வருவாங்க? யார் சார் உங்களை மாதிரி இருப்பா? உங்க ஸ்டேட்டஸ், உங்க நாகரிகம், உங்க படிப்பு, உங்க பரம்பரை, இதெல்லாம் வேற யார்கிட்ட சார் இருக்கு? சார் யோசிக்காதீங்க சார், ஒத்துக்குங்க. இது எங்களோட ரிக்வெஸ்ட் சார். புரியுது சார், கொஞ்சம் டைம் கொடுங்க. நானும் யோசிக்கிறேன், நீங்களும் கொஞ்சம் மாத்தி யோசிங்க. சார், உங்க இடத்துல யாரையும் வச்சு பார்க்க முடியல சார். யாருக்கும் அந்த தகுதி இல்லை. என்ன எஸ்கேஆர், நல்லா இருக்கியா? நல்லா தான் இருப்ப. உட்காரதுக்கு சேருகிறலாம் கிடையாதா? குணசேகரன், தகுதி இருக்கிறவங்களுக்கு சேர் தானா கிடைக்கும். தகுதி இல்லாதவங்களுக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காது. அட என்னங்க நீங்க, சேருக்கு எதுக்கு தகுதி? எடுத்துட்டு வர 2 கை இருந்தா பார்த்தாதா? மாமா நீங்க இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். உட்காருங்க மாமா. கதிரு, இங்க நான் பேசுற அளவுக்கெல்லாம் பெரிய மனுஷன் யாரும் இல்லை, நீயே பேசு. ஐயா, உன் தம்பியை கண்டிச்சு வளர்க்காம இப்படி மேய விட்டுருக்கீங்களே, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? ஏய், மரியாதையா பேசு. மேய மரியாதை? எங்க வீட்டு வாசல்ல வந்து பொண்ணை கொடுங்கன்னு பிச்சை எடுக்கிறான் உன் தம்பி. அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணுமா? என்ன உளர்ற? ஆமாங்க, அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தப்ப லவ்வே இல்லைன்னு சொன்னா மாப்பி, இன்னைக்கு எங்க மாமா வீட்டுக்கு வந்து லவ் பண்றேன் கட்டிக்கிறேன்னு ஒத்த காலில் நிக்கான்.